வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். இன்றைய அறிவுரை என்னென்று சொன்னால், விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க. விழிப்புணர்வுண்டா என்னன்னு தெரியாதவங்க கூட விழிப்புணர்வை பற்றி சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை செய்கிறதும் இல்லாமல் அதை நம்ம செயல்முறையில் செயல்படுத்தினாத்தான் அது நம்ம எது வேண்டாலும் சரியாக இருக்கலாம். விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு நம்ம கோமாளித்தனமாக செய்கிற வேலைகள் இத்தனை பேரை பாதிக்கும். சரி, விழிப்புணர்வு என்றால் நம்ம அவங்கள என்ன சொல்கிறோம்? அவனை மாதிரிக்கு சொல்கிறோம். ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கோம், இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும், விழிப்புணர்வு இப்படியும் இருக்கலாம் என்றும் சொல்கிறது. அப்படி இருக்க சரியா, நீங்கள் முதல் உங்களை திருத்திட்டு மற்றவங்களை திருத்த முயற்சி செய்யுங்க. விழிப்புணர்வு என்று போர்வையில் ஒரு சில பேர் செய்கிற முட்டாள்தனமான செய்கை ஒட்டு மொத்த மக்களை பாதிக்கக்கூடாது. சரியா? இது செய்கிறவங்களுக்கும் செய்விக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. இன்னொரு விஷயம், எல்லா மக்களுக்கும் நான் இப்போ நீங்கள் ரோட்டில் போக்குள்ள முடிஞ்சளவு சரியா, குப்பைகளை பொலித்தீன் போர்த்தல் இதுகளை போடுறத தயவு செய்து வித்தாட்டுங்க. முடிஞ்சளவு வீட்டை கொண்டு போடுங்க. அதை எரிக்கலாம், இல்லாட்டி அது குப்பை சேமிக்கிற மாநகர சபைக்கு கொடுக்கலாம். உங்களை கண்டிப்பாக அதை நிச்சயம் செய்யணுமென்று இல்லை. நம்மளோட நாடு மட்டுமில்லை, உலகங்களே நீங்கள் போடுற கொஞ்சம் குப்பை அது அப்படியே வளர்ந்து பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இது ஒரு விழிப்புணர்வு. நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்கள் எடுக்க மாட்டீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். எல்லோரும் என்னை சகோதரமாக ஏற்றுக்கொள்கிறபடியாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறதில்ல, எனக்கு பயவில்லைன்னு சொல்லுங்கள். சூழல் சுற்றாடல் நல்லா இருந்தால் மலேரியா, டெங்கு மற்றது தேவையில்லாத வருத்தங்கள் வராது. பிளாஸ்டிக்கால் நிறைய வருத்தங்கள் வருது. சரியா? அது பற்ற வச்சா அந்த சுவாசம் கூட மணக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு இந்த தயாரிப்பாளர்களும் பிளாஸ்டிக் உக்கி போகிற அளவுக்கு அதை செய்ய முயற்சி செய்யுங்க. தவற எடுக்க வேணாம், முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மண் பொத்தலும் கொஞ்சம் பயம்தான். அதை ஏதாவது ஒரு வழியில் பேப்பர் பேக் அப்படி நீங்கள் இந்த மயிலோ அப்படி கொண்டு வாரீங்க, அது மாதிரி பேப்பர்கள் மூலமாக கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது சாதகமாக எரிக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் அதை யோசித்து செய்யணும். பற்ற வச்சு ஏதாவது ஒரு வழிமுறையில் அதை செய்யணும். இல்லாட்டி மீள் சுழற்சி செய்யக்கூடிய மாதிரியும் அதுக்கு ஒரு விலை. இப்போ நீங்கள் பாவித்த பொருளை மீள் சுழற்சி செய்யக்குள்ள எவ்வளவு போகுமோ அதை எடுத்து திருப்பி மீள் சுழற்சி செய்யும்போது அப்போ அதுவும் பணம் மிச்சம், பொருளும் மிச்சம். அதையும் ஒருக்கா செய்யுங்க. நன்றி. இது ஆலோசனை மட்டுமன்று இல்லை, நம்மட எதிர்கால பிள்ளைகளுக்காக வேண்டி தான் இதை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி.